வீனஸோட அட்மாஸ்பியரில் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம்லி திக்கான கிளவுட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடால உண்டாயிருக்கு. 400 km/hன்ற அளவுக்கு இந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த பிளானட்டோட ரொட்டேஷனை விட பார்த்தோம்னா இந்த கிளவுட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணுது. இதனால தான் எவ்வளோ ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம அனுப்பினப்பையும் இனிஷியலாக ஒரு 50 ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்ட அனுப்பியிருப்பாங்க. அதில் பாதி தான் வந்து அந்த ஏரியாக்கே போக முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஏரியாவை தான் வீனஸை சுற்றி வந்து இருந்தது. அப்போ இதனால தான் ரேடார்ன்ற டெக்னாலஜி மூலமாக டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஏன்னா கிட்ட போய் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம லேட்டராக அந்த 1970s தான் வந்து கண்டுபிடிச்சோம். வீனஸில் இப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து அதோட ப்ரெஷர் இருக்குல்ல, நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு எப்படி சொன்னோமோ பூமியில், அந்த மாதிரி வீனஸில் இருக்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிறத விட 92 times அதிகமாக இருக்குது.